பிரீமியமான ஒரு இன்டீரியர் உள்ள ஒரு வண்டி தான். ஸோ அந்த வண்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரீமியமான ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். பர்பிள் அண்ட் பிளாக் காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்கவர்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸானோட ஒரு டாப் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் அண்ட் பிளாக் தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் வருது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிசைன் மாடிஃபிகேஷன் பண்ணி அதே டைப் ஆஃப் கலரில் டிசைன் மட்டும் மிஸ் அண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து சீட் கவர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபார் த ரியரில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் சீட் ரேஷியோவில் வரக்கூடிய ஒரு சீட்டு. ஸோ நம்ம ஃப்ரண்ட்ல என்ன டைப் ஆஃப் டிசைன் ப்ரொசீட் பண்ணியிருக்கோமோ அதே டைப் ஆஃப் டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ரியருக்குமே வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அந்த காலரில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டிசைன் ஸோ அதே பேட்டர்னில் தான் வந்து பண்ணியிருக்கோம். ப்ரீமியமான ஒரு கலருமே சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசில் வந்து இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 99% வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த 1% எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு தீம் ஓரியன்டாக பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான டிஃபரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு சீட் கவர் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த வண்டியில் வந்து பண்ணியிருக்கோம். பேக் காலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் வந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே வராது. பிகாஸ் இந்த வண்டியோட மதர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸை வந்து நம்ம அந்த இடத்துலையுமே வந்து ஒரு கண்டினியூட்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இது யூஸ்வலாக நெக்ஸானை தாண்டி அடுத்த வண்டியில் வந்து பண்ண முடிஞ்சு அந்த மதர் பேட்டர்னில் வராது. ஸோ இது நெக்ஸானுக்கு மட்டும் தான் பாசிபிள். சீட் கவர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஸ்டேரிங்குமே வந்து நம்ம ஒரு OEM ராப் ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்கோம். சேம் அந்த 30 பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள்லையும் 70% ஆஃப் த போர்ஷன் வந்து பிளாக்லையும் அதே அந்த ஸ்டிச்சஸோட கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக ஸ்டேரிங்கோட அந்த ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் ஃபினிஷ்ல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டுமே வந்திருக்கு. அப்படியே நம்ம வந்து கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்தோம்னா இந்த வண்டியில் வந்து ஆட்டோ டெக் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு 70 மேட்டுமே நம்ம லேவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேட்ச் வந்து ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸானுக்கு வரக்கூடிய மேட்சுமே கூட. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான ஒரு பிளேஸ் ஓவர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே ஒரு ரியர் மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஒரே சிங்கிள் மோல்டிங்காகவே இந்த மேட் வந்துடும். ஒரு எந்த விதமான கட்டிங் ஜாயிண்ட் இல்லாமல் ஒரு சிங்கிள் பீஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ரியருக்குமே இந்த மேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரு ஓவராலே இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு அவுட்புட்டுமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட் ஓன்லி ஃபார் நெக்ஸான் வேரியஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் எல்லா தர வெஹிக்கிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சீட் கவர்ஸ் இன்டீரியர் தீம் ஒர்க்ஸ் வந்து பண்ணியும் கொடுக்க முடியும். ஸோ உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் இல்லை இன்ஸ்டாலேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.